ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11th மாணவர்கள் வரக்கூடிய டிசம்பர் 21 வியாழக்கிழமை கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுத போகிறீங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த டிசம்பர் 20 ஃபிசிக்ஸ் எழுதின மறுநாளே விடுமுறை இல்லாமல் இந்த கெமிஸ்ட்ரி எழுத போகிறீங்க. ஸோ இப்போது இருந்தே கெமிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு லெசனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் அந்த எக்ஸாமில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த கொஸ்டின் பேங்க் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் லாஸ்ட் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய 8 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக டவுன்லோட் பண்ணி படிங்க. பார்ட் 1 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கொஸ்டின் எதுலேருந்து வந்திருக்கு, கம்பல்சரி 3 மார்க் எதுலேருந்து வந்திருக்கு, 5 மார்க் கொஸ்டின்லாம் எந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டினாக செக் பண்ணுங்கள். 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரே கொஸ்டினுக்கு 5 மார்க் தராமல் ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது 2 மார்க் 3 மார்க் பேஸில் நீங்கள் நிறையா வினாக்கள் படிக்கும்போது 5 மார்க்ஸ்லேயும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ 8 கொஸ்டின் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு 120 1 மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிங்க. அது அல்லாமல் உங்களுக்கு 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 9 2 மார்க்ஸ் இருக்கும். 8 கொஸ்டினுக்கு 72 2 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி தான் 72 3 மார்க்ஸ் வருது. 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 10 5 மார்க்லாம், 8 கொஸ்டினுக்கு 80 5 மார்க். ஆனால் 5 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு ஒரு 3 மார்க்கும் ஒரு 2 மார்க்கும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 8 கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் செக் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எந்த கொஸ்டினை ரிப்பீட் ஆகிட்டே வருது நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. லெஸ்னா ஹூன்சூல் ஒரு கொஸ்டினில் கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் ஆல்ஃபே பிரின்சிபல் கேட்குறாங்க. அடுத்த பிரின்சிபல் பவுலியுடைய தவிர்ப்பு தத்துவம் கேட்குறாங்க. இன்னொரு கொஸ்டின் ஹைசன்பர்க்குடைய பிரின்சிபல் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கேள்வியை படிக்கும்போது ஒரு கேள்வி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸுடைய ஃபர்ஸ்ட் லா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, செகண்ட் லா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தேர்ட் லா ஒரு கொஸ்டின். ஸோ இது நம்ம தெர்மோடைனமிக்ஸுடைய 3 லா படிக்கும்போது ஒரு கேள்வி எழுதலாம். அடுத்து யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உடைய பயன்கள் கேட்டிருக்காங்க, ஜிப்சம்ஸ் உடைய பயன்கள் கேட்டிருக்காங்க, மோலார் கால்குலேஷன் கேட்குறாங்க, ஹென்ரிஸ் லா ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க, கிப்ஸுடைய ஃப்ரீ எனர்ஜி கேட்டிருக்காங்க. இது அல்லாமல் 3 மார்க்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹோமோலோகஸ் சீரியஸ் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிடிடி கேட்டிருக்காங்க. மிக முக்கியமாக டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் திரும்ப கேட்குறாங்க. போஸ் அட்டாமிக் மாடல்ஸுடைய பாஸ்டுலேட்ஸ் கேட்குறாங்க. ஆசிட் ட்ரெயினுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் கேட்குறாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் 3 மார்க்கில் வரக்கூடிய ரிப்பீட் பண்ண வரக்கூடிய முக்கியமான கேள்விகள். இப்போ 5 மார்க்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்சிங் மெத்தடில் ஆக்சிடேஷன் மெத்தட் இருக்குது, அயனிக் மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிடேஷன் மெத்தட் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பென்ஜினுடைய ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. ஐயூபேக் நேம் கண்டிப்பாக கேட்குறாங்க. அது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் பற்றி கேபிகேசி டெரைவ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொன்று டெல்டா ஹச்சுக்கும் டெல்டா யூக்குள்ள ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் பற்றி பிஓடி சிஓடி கேட்குறாங்க. ஆர்த்தோ பவர் ஹைட்ரஜன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. விஎஸ்இபிஆர் தியரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணால் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் சூப்பராக அட்டன் பண்ணலாம். இது இல்லாமல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம வச்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவு சாய்க்கும்.